போக்குவரத்து கழக டிக்கெட் கேன்வாசர்களுக்கு கருணை அடிப்படையில் ஊதிய உயர்வு மற்றும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என டிக்கெட் கேன்வாசர்கள் அரசுக்கு கோரிக்கை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஆதரவாக பணிபுரிந்து வரும் டிக்கெட் கேன்வாசர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அடையாள அட்டை என்று பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் அருகேயுள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக டிக்கெட் கேன்வாசர்கள் சோசியலிஸ்ட் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக 2வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கமிஷன் அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரியும் டிக்கெட் கேன்வாசர்களுக்கு ஒரு பேருந்துக்கு ரூபாய் என நிர்ணயம் செய்து வழங்கி வரும் நிலையில் அதனை ரூபாய் என உயர்த்தி வழங்கிடவும், போக்குவரத்து கழக ஊழியர்களைப் போல் அடையாள அட்டை வழங்கிடவும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் கோரிக்கைகளாக வைக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் சங்க செயற்குழு உறுப்பினர் ராஜேஷ் கண்ணன், சங்க துணைத் தலைவர்கள் விஸ்வநாதன், செல்வம், சங்க துணைச் செயலாளர்கள் முருகன், வீரமணி, பொருளாளர் ராமநாதன், சங்க அமைப்புச் செயலாளர் சுந்தர், தொழிற்சங்க பேரவை அமைப்புச் செயலாளர்கள் நந்தகுமார், மரிய பிரான்சிஸ், ஆனந்தன், மாநில அமைப்பாளர் ஜோக்கின்ராஜ், இணைச் செயலாளர் நல்லேந்திரன், தமிழக சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் சக்திமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு போக்குவரத்து கழக சோசியலிஸ்ட் தொழிலாளர் நலச்சங்கம் என்ற அமைப்பு மூலம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் டி கிரேடு எம்ப்ளாயீஸ், அதாவது கேஷியர் லேபர், சுமார் ஒரு 1500 டிக்கெட் கேன்வாசர் தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் கூட அவங்க ஒரு வண்டிக்கு 2 ரூபா வாங்குறாங்க. ஒரு வண்டிக்கு 2 ரூபா தான் வாங்குறாங்க. தினசரி அவங்களுக்கு அதிகபட்சம் 60லேருந்து 80, 100 இவ்வளோ கிடைக்கும் ஒரு பேருந்து நிலையங்களை பொறுத்தளவில். நாங்கள் அதே மாதிரி ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது. இந்த போக்குவரத்து நிறுவனத்தில் இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் இலவசமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் காலையிலேருந்து இரவு வரை இந்த பயணிகளை கூவி ஏற்றி இந்த போக்குவரத்து நிறுவனத்துக்கு லாபகரமாக இயக்கக்கூடிய இந்த தொழிலாளிக்கு எந்த ஒரு பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு கூட கிடையாது. இரவு நேரங்களில் காவல்துறை அதிகாரிகள் பிடித்தா கூட அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நான் எம்ப்ளாயீஸு, போக்குவரத்து எம்ப்ளாயீஸு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஐடி கார்டு கூட கிடையாது. இந்த 2 டிமாண்டை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தளவில் பல்வேறுபட்ட கோரிக்கை மனுக்களை அரசிடம் கொடுத்துருக்கோம். போக்குவரத்து அமைச்சர், மாண்புமிகு தலைமைச் செயலாளர், போக்குவரத்து பிரிவு செயலாளர், உதவி துணை முதலமைச்சர் பிரிவு, இப்படி பல்வேறுபட்ட செக்ஷன்களுக்கெல்லாம் மனுக்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது, தரப்படவில்லை. ஆனால் நாங்கள் இப்போ கடைசியாக என்னென்னா போக்குவரத்து அமைச்சரை பார்த்தோம், மாண்புமிகு போக்குவரத்து பிரிவு செயலாளர் அவர்களையும் பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மீடியாக்களும் நீங்களும் இந்த கோரிக்கையை, இந்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய டி கிரேடு தொழிலாளர்கள், இந்த டிக்கெட் கேன்வாசர் தொழிலாளர்கள் இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கணும்னு கூறி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிச்சிருக்கேன். நாங்கள் தமிழ்நாடு பூரா 1500 பேர் இருக்காங்க அந்த எம்ப்ளாயீஸு. எந்த விதமான ஒரு பேருந்து நிலையத்தில் இப்போ கழிந்த மாதத்தில் கூட 2 பேருந்து நிலையங்களில் 2 தொழிலாளி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்க. அதாவது என்ன, விபத்து ஏற்பட்ட ஒரு பஸ் ரிவர்ஸ் எடுக்கும்போது இடித்து இறந்துட்டாங்க. ஒன்று தேவைப்படணும் பேருந்து நிலையம், இன்னொன்று மாட்டுத்தோணி பேருந்து நிலையம். அவங்களுக்கு ஒரு காசு கூட கிடையாது, ஒன்றுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த டிக்கெட் கேன்வாசர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த அமைப்பை 2 வருட காலமாக நிறுவி அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சென்று இருக்கோம். அதனால் அரசு பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறோம். மேலும் பரிசீலனை பண்ணுவதற்கு அவர்கள் பண்ணுவார்கள் என்று முதலமைச்சர் அவர்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி பண்ணாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களுடைய தொழிற்சங்க இந்த பொதுக்குழுவில் நாங்கள் சில ஒரு ஆர்ப்பாட்டம், சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த தொழிலாளரை பொறுத்தளவில் பல்வேறுபட்ட இடங்களிலே, பல்வேறு சூழல்களிலே இரவு பகல் பாராமல் இந்த நிறுவனத்துக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதார இதில் ஸ்கேலாப்பே கிடையாது. நாங்கள் அதெல்லாம் கேட்கல. ஸ்கேலாப்பே கொடு, இன்க்ரிமெண்ட்டு கொடு, இஎஸ்ஐ வசதி செய்ய, ஆஸ்பத்திரி வசதி செய் அப்படின்னு ஒன்றுமே கேட்கல. இந்த 2 ரூபா தரக்கூடியதை நீங்கள் உயர்த்தி ஒரு 10 ரூபாயாக கொடுக்கணும், ஒரு வண்டிக்கு 10 ரூபா கொடுக்கணும் நாங்கள் அப்படின்னு கேட்குறோம். இந்த டிமாண்டை நீங்கள் கொஞ்சம் அழுத்தி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ஒரு ஐடி கார்டு இன்றைக்கி 36-40 வகையான தொழிலாளர் மக்கள் இன்றைக்கி என்னென்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறாங்க. இன்னைக்கு அந்த வசதி கூட இந்த தொழிலாளி கிடையாது.
அவங்க காசு கொடுத்து தான் போகிறாங்க. இப்போ வந்தோன்னா அந்த கூட்டத்துக்கு கூட வந்துருக்கக்கூடிய தோழர்கள் அவ்வளோ வரும் பஸ்ஸில் காசு கொடுத்து தான் வந்திருக்காங்க. எனவே எங்களுக்கு இந்த ஒரு ஐடி கார்டும் கண்டிப்பாக வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளுக்காக கண்டிப்பாக அரசு பரிசீலனை பண்ணும், எங்களுக்கு செய்து தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். என் பேர் சக்தி முருகன். இந்த அமைப்புக்கு நான் தான் தலைவர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.